நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். டேங்கப்பா, கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த மாதத்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களுமே ரொம்ப 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 இன்னும் நான் சொல்லிட்டே போகலாம், அவ்வளவு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. சனி பகவான் 6ஆம் வீட்டில் சூப்பர். அடுத்தது குரு அதை விட சூப்பர். அடுத்தது சுக்கிரன் ரொம்ப 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 சூப்பர். அடுத்தது செவ்வாய் 11ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்கார். அப்போது எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவ் அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவ் இல்லையே, உங்கள் பக்கத்தில் எவனும் வர முடியாதே. நெகட்டிவ்ன்றவன் ஒருத்தன் வந்தான்னா அவன் தவிடு பொடி ஆயிடுவானே. அப்போது நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் சூப்பர். அப்போ இதுக்கு நான் என்ன சொல்லணும்? யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லா விஷயமே சாதிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குது. இது நீங்கள் பார்க்குறது மாத பலன். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா தானாக இழுத்துட்டு போயிடுங்க பெரிய லெவலுக்கு. அதில் சரியில்லை அப்படின்னா கூட இப்போது நடக்கக்கூடிய மாத பலனுடைய கிரகங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தூண்டி மட்டும் விட்டீங்கன்னா போகிறோம், நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா போகிறோம், பல ரூபத்தில் ப்ளஸ். ஸோ உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அமோகமான மாதம், சுபமான மாதம், அட்வான்டேஜஸ் மந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் அப்படின்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தக்க வச்சுக்கோங்க. அந்த தக்க வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ளே என்னடா நமக்கு போய் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ வர்த்தியாக நம்ம அப்படின்னு தோணும். 3ஆம் வீட்டில் சூரியன் புதன், உங்களுடைய ராசிநாதன் புதன். அப்போது டக்குன்னு உங்கள் மைண்டுக்கே தோணும், அடேங்கப்பா இப்படி பண்ணினோன்னா சூப்பராச்சே, இது சம்மந்தமாக இந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்கே, அந்த ஃபேக்ட்ரி நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபேக்ட்ரி ஆச்சே, அவங்களோட மட்டும் ஒரு கால் பண்ணி பார்க்கலாம், கால் பண்ணி பார்த்துட்டு தென் இந்த ஆர்டரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கால் பண்ணுவீங்க. சார் இவ்வளோ தானே சார், இது நம்ம ஃபேக்ட்ரியில் ரெகுலராக பண்ணுறதா, நீங்கள் ஆர்டர் எடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கான்ஃபிடென்ட்டோட எஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடியாஸையும் அவங்களுக்கு சொல்லி நீங்கள் அவுட்கம்மை பிரமாதமாக பண்ணுவீங்க. அப்போது இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிரமாதம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதே தான் நீங்கள் ஜாப்லேயும் உங்களுக்கு சேலஞ்சஸான ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சேலஞ்ச் உங்களுக்குள்ளேயே அதை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இன்னும் ஏன் இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் வரும். அதுலேயும் சில சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் அது எப்படித்தான் அவங்களுக்கு வந்ததுன்னே தெரியாது. என்னடா இவ்வளோ சுமாராக படிப்பான், ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனோன்னா கம்ப்யூட்டரில் தட்டி எடுக்கிறானே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் நன்மையில் உங்களை பற்றி நீங்களே சந்தோஷப்படுறதுக்கும், இவ்வளவு வியூகங்கள் எப்படிரா வந்தது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம்ன்றதும் ஜாபில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வரும். அப்போது உடனே ப்ரமோஷன் வருமா அப்படின்னா நீங்கள் சாதிச்சு காமிக்கிறதுக்கு இது ஃபவுண்டேஷன் சார், ஃபண்டமெண்டல். அப்போது அந்த ஃபவுண்டேஷன்றது ஸ்ட்ராங்காக போடக்கூடிய மந்த். அப்போது இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நீங்கள் பெரிய வளர்ச்சி லாங் டைமுக்கு ஏற்படுத்துவீங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் இந்த மந்தே இல்லை, பட் இந்த மந்தினால் பல பல ப்ளஸ் பல ரூபத்தில் நீங்கள் வரலாம். எஜுகேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இந்த கால்குலேஷன் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கே அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் நிறைய பேர் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் ஜாதகம் பார்க்கும்போதே என்ன கேட்குறாங்க, என் குழந்தை என்ன படிப்பாங்க, என்னவா வருவாங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க.
10th ஸ்டாண்டர்டில் கூட குழந்தைங்க முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த கேள்வி வந்துடுது. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹை. அப்படி இருக்கும்போது கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி, நீங்கள் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மந்த் வந்து ரைட்டானது, இது நான் தான், என் குழந்தை இந்த படிப்பு படித்தா சூப்பராக வருவான் அப்படின்ற ஒரு வழி உங்களுக்கு கண்ணில் கிடைக்கும். ஏன் இந்த பெற்றோர்களுக்குன்னு கூட நான் சொல்கிறேன் அப்படின்னா, 5ஆம் வீட்டில் சூரியன் இல்லையா, 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இல்லையா, அப்போ அந்த சுக்கிரன் அப்படின்றது சுகமான வாழ்க்கை, தன் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதலாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள் டச் பண்ணி அதுக்குள்ளே என்னன்றது முடிவெடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு அமைஞ்சு சூப்பராக அமையும், தானாகவே பாசிட்டிவாக அமையும். தசா புத்திகள் நல்லா இருந்தால், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாத பலனெல்லாம் கேட்டு எந்த ஒரு பாயிண்ட்டையும் எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததோ இதெல்லாம் எனக்கு டிஃபிகல்ட்டி அப்படின்னு எழுதி அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு கோடில் ரோடாகவே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு போய் அமைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க. எவ்வளவு பிரச்சனைகள் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோணக்கூடிய வியூகங்கள், உங்களுக்கு தோணக்கூடிய ஐடியாஸ்னால தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஃபேமிலி சூப்பராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது தான் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி. அந்த சுக்கிரன் சனி பகவானுடைய வீட்லேயும் மாத கடைசியில் 28ஆம் தேதி அவர் சனி பகவானோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமும் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. அந்த அற்புதத்தினால் உங்களையே நினச்சி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள, கணவன் மனைவினா சண்டை வருங்க, சண்டை வராமல் எப்படி இருக்க முடியும்? 2 எண்ணங்கள், 2 ஆசைகள் எல்லாமே 2 இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம மனசுலேயே 2 தோன்றது இல்லையா? வாங்கலாம் வேண்டாம், சினிமாவுக்கு போகலாம் வேண்டாம், இதை சாப்பிடலாம் வேண்டாம். அப்போ 2 பேர் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு ரோட்டில் போகணும் அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் டிஃபிகல்ட்டு தான். பட் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இப்போ கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு கை கோத்து, ஓகேம்மா நான் சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீ வந்து கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டல் போகணும்னு நினைக்கிறியா, சரி நம்ம கோயிலுக்கும் போயிட்டு சினிமாவுக்கும் போயிட்டு ஹோட்டலுக்கும் போகலாமே அப்படின்னு மனசு அன்பை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி போகும். ஏன் இதில் பிரச்சனை பண்ணிக்கணும்? இப்போ என்ன ஹோட்டல் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகிட போகுது, நம்ம போய் நமக்கு என்ன வேணுமோ சாப்பிட்லாம் அப்படின்னு தோணி மனசு நிறைவோட வாழக்கூடிய அற்புதமான மாதம். ஸோ குடும்பத்தில் அமைதி, தொழிலில் முன்னேற்றம், குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளுக்கு நன்மையான வழி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆரோக்கியம்னு எடுத்தாலும் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக இருந்தால் கூட இப்போ யாரோ வந்து அந்த ஆரோக்கிய குழப்பத்திலேருந்து உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அது எப்படின்னே தெரியாது, என்னமோ ஒரு வழி கிடைச்சிடும். மொத்தத்தில் உங்களுக்கு நெகட்டிவ்லேருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சரி, கொஞ்சம் மட்டும் காஷனாக இருங்க. ஏன்னா சந்திராஷ்டமம்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்போ அப்படின்னா டிசம்பர் 11ஆம் தேதி 11:48 13ஆம் தேதி 1:19 சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதம் நல்ல செய்தி, நல்ல எண்ணம், நல்ல ஆரோக்கியம், நல்ல மன ஆரோக்கியம் அப்படின்ற எல்லாமே நல்ல 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 அற்புதமான டிசம்பர் மாதம், அருமையான மாதம். யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.